அவர்களுக்கு வணக்கம். இன்று காலை முதல் சமத்துவ மக்கள் கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கலந்து நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிவடைந்த பிறகு அவர்களின் கருத்துக்களை மனதில் கொண்டு வருகிற 28ஆம் தேதி நடக்கின்ற பொதுக்குழுவிலே எங்கள் நிலைப்பாடை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் தேனாம்பேட்டை. சார், 9 தீர்மானம் போட்டிருக்கீங்க. இப்போ இந்த மாவட்ட கூட்டத்தில் தீர்மானத்தை பிரதானமாக இருக்கக்கூடிய உங்களுடைய தீர்மானங்கள்லாம் அதிமுக அரசை பாராட்டி தான் உங்களுடைய தீர்மானங்கள் அதிகபட்சமாக இருக்குது. வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுடைய இணக்கமான இந்த சூழல் ஏற்படைய வாய்ப்பு அதிகமாக இருக்கா? அதாவது பாராட்டப்பட வேண்டிய தீர்மானங்கள் பாராட்டப்பட வேண்டியது தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சுட்டிக்காட்டில் உங்களுடைய நெகட்டிவ் எங்கேயுமே நீங்கள் சுட்டிக்காட்ட மாதிரி தெரியல. இந்த நெகட்டிவ் சுட்டி காட்டுறது இங்கே எதுவுமே இல்லையே. தற்சமயம் நாங்கள் நெகட்டிவ் நடந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் 110 விதியின் கீழ் சொல்லியிருப்பதற்கெல்லாம் நாங்கள் பொதுக்குழுவில் என்ன சொல்ல வேண்டும்ன்ற கருத்து எனக்கு ஏற்கனவே இருக்குது. நேற்று கூட கேட்டாங்க, 2000 ரூபாய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டது பதில் சொல்லியிருக்கேன். அது தீர்மானமாக கொண்டு வர வேண்டிய சூழல் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஃப்ரீபீஸ் ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்துக்கு ஃப்ரீபீஸ் இஸ் நாட். அது இலவசங்கள் ஒரு பொருளாதார அடிப்படையில் ஒரு நாட்டின் உயர்வை அது தடைப்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த இலவசம் என்பது தேவைதானா என்று நாம் சிந்திப்பது நம் நாடே சிந்திக்கணும். அதனால் இப்போ தற்சமயம் அதை பற்றி எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பவில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ எந்த தீர்மானத்தை நாம் பாராட்ட வேண்டுமோ அந்த தீர்மானங்கள்லாம் பாராட்டப்பட்டிருக்கின்றன. இரங்கல் தெரிவித்திருக்கின்றோம். இப்போ 44 பேர் புலவாரில் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது தீவிரவாத தாக்குதல் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் தெரிவித்திருக்கின்றோம். அதே போல் சீபா ஆதித்யநாத் அவர்கள் செப்டம்பர் 27 அன்று அவருடைய பிறந்தநாளை தமிழகம் விழாவாக எடுக்கும் என்று சொல்வதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒன்று. தமிழர் தந்தையாக திகழ்ந்தவர். இதெல்லாம் தான் பாராட்டியிருக்கும். அதனால் இங்கே எதெல்லாம் பாராட்டியிருக்கோம் என்று சொன்னால் உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக போடப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமாக இது மாறிவிடாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுவதும் சிறப்பாக செயல்பட்டால் வரவேற்பதும் எங்களுடைய இயக்கத்தின் கொள்கையாக சிறந்த நாகரிகமான அரசியல் நடத்துவதாக எங்களுடைய எண்ணம். 2 ஆண்டு நிறைவேற்றிருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி. நம்ம நேற்றைய தினமே சொன்னதுக்கு மறுபடியும் பதில் சொல்கிறேன். 2 ஆண்டு காலம் அவர் ஆட்சி நடத்துவது என்பது முதல்ல ஒரு வாரத்தில் ஒரு வாரம் தாங்கும், 2 வாரம் தாங்கும்னு சொன்னவர்களுக்கு இது ஒரு பிரமிப்பாக இருக்கலாம். ஆக ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவி மரணம் அடைந்த பிறகு அந்த இயக்கத்தையும் அந்த பொதுமக்களுக்காக சேவை செய்வதையும் 2 ஆண்டு காலம் அவர் கடைபிடித்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஒரு திறமையானவர் என்று நேற்றே சொல்லியிருக்கேன். அதனால் திறமையான ஆட்சி சிறப்பாக நடக்கிறதா என்பதையெல்லாம் கணிக்கின்றவன் நான் அல்ல, அது மக்கள் தான் கணிப்பாங்க தேர்தல் நேரத்தில். அதாவது இன்றைக்கி நடந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த முடிவை எடுக்கலான்னு இருக்கோம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நான் போட்டியிட வேண்டுமா, ஏன்னா 40 இடத்துல தனித்து போட்டியிட வேண்டும்னு பலரும் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தனித்து போட்டியிட முடியுமா முடியாதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கூட்டத்தின் இறுதியில் மீண்டும் எங்கள் உயர்மட்ட குழுவும் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த பிறகு இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற கருத்து வந்துவிட்டால் அது எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அந்த தனித்து போட்டி என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் நின்று எல்லாருக்கும் நான் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஸோ அது ஆஃப்டர் திஸ் மீட்டிங் வில் மேக் அ டெசிஷன் ஆல் திஸ் திங்ஸ். கண்டிப்பாக கிடையாது. பாஜகவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டில் அவர்கள் சிறப்பாக இல்லை என்பதை நேற்று கூட சொல்லியிருக்கேன். நேற்று நீங்கள் படித்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், பேஷண்ட் டெட்னு சொல்லுவாங்க. சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது அது சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே அது சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. பாஜகவுடைய கூட்டணியில் சமத்துவ கட்சி இருக்காதுன்னு முடிவு எடுத்துக்கலாம் சார்? ஆமாம், கண்டிப்பாக. பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்களோ அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நான் சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்பு எல்லாரும் எதிர்த்தவர்கள்லாம் இப்போ மாறி அவர்களோட சேர்றாங்க. அதை பற்றி அது மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மீறுகிறார்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணியாக பார்க்குறேன்.
தற்போது அரசியல் சூழ்நிலை எந்த கட்சியோட கூட்டணிக்கு நீங்கள் அணுகலாம் இல்லையா, எந்த அரசியல் கட்சிகள் மீது உங்களுக்கு நல்ல விமர்சனம் இருக்கு சார்? இப்போ சற்று முன் நீங்கள் இப்போ பேசும்போது எங்களுடைய மாணவரணி செயலாளர், மாநில செயலாளர் பேசிகிட்டு இருந்தார். அதாவது எங்கள் மாணவரணி செயலாளர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் பை ப்ரொஃபஷன். அவர் பேசும்போது பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கு. இதுதான் வந்து மக்களுடைய எண்ணமாக இருக்கும். ஏன்னா காசு பணம் இருந்தால் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிற நிலை மாறும் என்ற நம்பிக்கை சமத்துவ மக்கள் கட்சிக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழலில் மக்களிடம் சென்று நாம் ஏன் போட்டி போட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஏன் நம்மால் நிறைவேற்ற முடியாது என்ற எண்ணம் எங்களுக்கு வந்து மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது சாத்தியபூர்வமாக இருக்குமா இருக்காது என்பதை அலசி பார்ப்பது எங்கள் மாவட்ட செயலாளர்கள் அவள் கருத்துக்களை கேட்பது என்பது என்னுடைய முடிவு. அந்த கூட்டம் முடிந்த பிறகு எப்படி இருக்கணும்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பக்கம் வந்து பாஜக எதிர்ப்பு எல்லாம் சரியில்லை, அந்த கூட்டணி இடம்பெற மாட்டேன்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. அதே போல திமுக கூட்டணி நீங்க இடம்பெற முடியாது சொல்லுது. இந்த நிலையில கமலஹாசன் 40 தொகுதியில் போட்டிடுறாரு. இது போன்ற முன்னணி, அதாவது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இவரெல்லாம் போட்டியிடணும்னு விரும்புறாங்க. நீங்க தான் ஒன்றிணைந்து ஒரு போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து கமலஹாசன் 40 தொகுதியில் நிற்கிறேன்னு சொன்னால் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர். அப்போ 3வது அணி என்று உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது வந்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைமையை ஏற்று அணி சேருவதற்கு வாய்ப்பு இருந்தால் 3வது அணி உருவாக்குறதுக்கு காரணம் இருக்கலாம். அது ஒன்று நடக்கலாம். நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் நடக்கலாம். அது காலத்தின் கட்டாயமாக நடக்கலாம். இல்லாட்டி எல்லாரும் வந்து ஒரு மாபெரும் 3வது கூட்டணி உருவாக்கலாம் என்ற எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இந்த மாவட்ட செயலாளர்களை அதிகமாக மதிக்கின்றவன் நான். எங்கள் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அவங்க வந்து ஃபீல்டில் இருக்காங்க. அதாவது ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக மக்களிடம் பழகி மக்களை இப்போ சந்திப்பவர்களாக இருப்பதால் அந்த மக்கள் மனதில் என்ன இருக்குன்னு கேள்வி. இப்போ நான் சொல்கிறது என்னுடைய கருத்து. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறதும் அந்த என்னுடைய கருத்தாக மட்டும் இப்போ மக்களின் கருத்தாக இருக்கிறது. இவங்க போய் களத்தில் பார்த்துட்டு இல்லைங்க அவங்களே எதுக்குறோம், எதுக்காக ஆளும் கட்சி நம்ம எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம், கருத்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது வந்து இன்றைய மாலைக்குள் தெரிந்து அது பொதுக்குழுவுக்கு முன்னாடி ஆய்வுக்குழுவும் உயர்மட்ட குழுவும் கலந்து பேசின பிறகு எடுக்கப்பட வேண்டிய முடிவு. 21 தொகுதி தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலோடு நடத்தப்பட நினைக்கிறீங்களா? வேண்டான்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஏற்கனவே வந்து ஜாஸ்தி போனால் 1.5 வருஷம் தான் அவங்க வந்து செயல்பட முடியும். மறுபடியும் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துடும். 1.5 வருஷத்தில் என்ன பண்ண முடியும்? 5 வருஷம் இருந்தால் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு பணிபுரிய முடியும் என்பது என்னுடைய கருத்து. அது ஆழமாக சொல்லிட்டு இருக்கு. அவர் தான் கேட்கணும். இந்த திமுக தலைவர் தான் கேட்கணும். இந்த கிராம சபை கூட்டம் தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அடிப்படையில் கொள்கையாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து இதுதான் வந்து 50 ஆண்டு காலம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது பரவாயில்ல. புதுசாக அவனுக்கு கிராம சபை கூட்டம் என்று சொல்லி அங்கே போய் கேள்விகள் கேட்டுட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அது வந்து இப்போ மக்கள்கிட்ட போய் குறை கேட்குறது தேர்தலுக்காக அவர்கள் செய்கின்ற பணியாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அதான் 3வது அணி என்று சொல்லும்போது யாரெல்லாம் 3வது அணியை உருவாக்க முடியும் என்ற சிந்தனைக்கு நீங்கள் வந்து என்னை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிந்தனைக்கு என்னை நீங்கள் வந்து உந்துதல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி நான் சிந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.